நம்ம எல்லாருக்குமே சிநேகிதர்கள் இருப்பாங்கல்ல. சின்ன குட்டி பிள்ளைகளை கேட்டால் கூட எனக்கு ஃப்ரெண்ட் இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. வாலிபர்களுக்கு அவருடைய வயசுக்கு ஏற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. வயசானவங்களுக்கு அவங்க வயசுக்கு ஏற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. எனக்கு கூட இருக்கிறாங்க. உலகத்தில் நம்ம வாழும்போது இப்படிப்பட்ட மனிதர்களோடு ஐக்கியமாய் வாழுவது தான் தேவனுடைய ஒரு விருப்பம் கூட. தேவன் அந்த அன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் மனிதர்கள், இந்த சிநேகிதர்கள் சில சமயத்தில் ஏமாத்திடுறாங்கல்ல, அவங்களே மாறிடுறாங்க. நம்முடைய உள்ளம் துக்கப்பட்டு போகிறது. ஆனால் வேறு புஸ்தகத்தில் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறாரு. நீங்கள் அவரை சிநேகிதராக மாற்றிக்கிட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். சிலர் தன்னுடைய நண்பனுக்காக உயிரே கொடுக்க துணிவாங்க. அப்படிப்பட்ட சில சம்பவங்களை கேள்விப்பட்டு இருக்கிறோம். உயிரை எடுக்கிற சிநேகிதர் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? கடந்த மாத செய்தித்தாளில் ஒரே நாளில் ஒரே பக்கத்தில் 2 செய்தி. ஒன்று எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில், ஒன்று திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு வாலிபனை ஃப்ரெண்ட்ஸே கொலை பண்ணியிருக்கிறான், மதுபானத்தில் குடிச்சிட்ட போதையில். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்த்துட்டு வர்ற வழியில் மதுபான போதையில் சண்டை போட்டு ஃப்ரெண்ட்ஸே கொலை பண்ணியிருக்கிறாங்க. நண்பர்களை கொலை செய்த சம்பவம், 2 சம்பவம் ஒரே பக்கத்தில் வாசப்பது நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். எப்படிப்பட்ட சிநேகிதர்கள் இந்த நாட்கள் இருக்கிறாங்க பாருங்கள். ஆனால் நமக்கு ஒரு நல்ல சிநேகிதர் உண்டு. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர். சிலுவையிலே தன் கைகளை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார், கால்களை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நம்ம மேலே வைத்த அன்பு, உங்கள் மேலே வைத்த அன்பு. என்னுடைய மகன் மகளை என்னுடைய ஃப்ரெண்டாக மாற்றிக்கொள்ளணும், பாவத்தை மன்னித்து என் கூட சேர்த்து கொள்ளணும் என்பதற்காய் தன் ஜீவனை கொடுத்தார். அதை விட ஒரு மேலான அன்பு ஒன்றுமில்லை. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், சிநேகிதனே சிநேகிதியேன்னு சொல்கிறார்.